ஹர ஹர நம பார்வதிபதயே. ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. பேரன்பு சார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் வேத ஆகம பாடசாலை, என்னுடைய ஆசீர்வாதங்கள், பணிவான வணக்கங்கள். தற்சமயம் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 8/11/2021 முதல் 14/11/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷங்கள் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். 8/11/2021 திங்கட்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் அந்த வளர்பிறை சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி மாதிரி வளர்பிறை சதுர்த்தி விநாயகருக்கு விசேஷம். அப்படி அந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் வந்து வழிபட்டு வந்தால் வேண்டிய காரியங்கள் வேண்டியபடி தடையின்றி நடைபெறும் என்பது சாஸ்திரம். அதனைத் தொடர்ந்து 9/11/2021 வளர்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே சுப்பிரமணியனுக்கு விசேஷம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது வளர்பிறை சஷ்டியும் வருது. சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், பத்மாசுரன், சூரபத்மன் இவங்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ண தினம் அந்த செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூரில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. வருஷம் தீபாவளி முடிஞ்சு 6வது நாள் வரும். அப்போ 9/11/2021 செவ்வாய்க்கிழமை சஷ்டி சூரசம்ஹாரம். அன்றைய தினம் நமது நேயர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு விரதங்கள் மேற்கொண்டு வேண்டிய வரங்களை, அன்றைக்கு என்ன வேண்டுமோ அன்றைக்கு நடக்கும். திருமண பிராப்தி உண்டாகும், கல்வி அறிவு உண்டாகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் நிவர்த்தியாகும், கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி பலவிதமான நன்மைகளை முருகப்பெருமான் வாரி வழங்குவார். அதுக்கு அடுத்தபடியாக 13/11/2021 சனிக்கிழமை குரு பயிற்சி. குரு பகவான் நவகிரகத்தில் ஒவ்வொரு தெய்வம் பயிற்சியாகும். ஒவ்வொரு தெய்வம் பயிற்சியாகிறதுக்கு ஒவ்வொரு கால அளவுகள் உண்டு. சனி 2.5 வருஷம், ராகுகேது 1.5 வருஷம். அப்படி குரு பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு சஞ்சரிப்பார். அப்போது இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அதுதான் பயிற்சின்னு சொல்கிறோம். அப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி எப்படின்னு பார்த்தோம்னா 13/11/2021 சனிக்கிழமை மாலை 6:30 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அப்படி கும்பத்துக்கு பயிற்சியாகும் நேரத்தில் என்னென்ன ராசிக்கு நன்மைகள், என்னென்ன ராசிக்கு தீய பலன்கள், அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதுனா, முதல்ல நான் தனியாக அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்படி பார்த்தோம்னால் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் இவங்களாம் அவசியம் பரிகாரங்கள் பண்ணிக்கணும். பரிகாரத்தில் கலந்துக்கணும். அதாவது நட்சத்திர பிரகாரம் பார்த்தோம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ரிஷபராசி, கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம், கன்னிராசி உத்திரம், அஸ்தம், சித்திரை, விருச்சிகம் ராசி விசாகம், அனுஷம், கேட்டை, தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம், கும்பராசி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, மீனராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பரிகாரம் அவசியம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணுறது? நவகிரகத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த தோஷம் இருக்கிறவங்களையும் குரு திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த பரிகாரம். அப்படி என்ன பரிகாரம்னு பார்த்தோம்னா, அதற்குண்டான குரு பிரீதி மூலமந்திர ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், லட்சார்ச்சனைகள், அபிஷேக அலங்கார பூஜைகள் இதெல்லாம் நம்ம நேயர்களுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம். அதனால் நான் சொன்ன அந்த
7 ராசி நேயர்களும் தவறாமல் பரிகார பூஜையில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு, இதில் வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் ரெண்டுமே இதில் இருக்குது. ஒரு நபர் பரிகார கட்டணமாக ரூபாய் 250 250 மட்டும் செலுத்தி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு விலாசத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்கன்னா பூஜை ஹோமங்கள் செய்து பரிகார பிரசாதங்கள் தங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா முன்கூட்டியே பண்ணிக்கணும். இந்த தகவல் தெரிஞ்சோன்னே நீங்கள் பண்ணிக்கணும். அப்புறம் வேணால் நாள் கம்மியாக இருக்கும், அதிகமாகிட்டால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதனால் தவறாமல் இந்த குரு பயிற்சி பரிகார பூஜையில் நமது நேயர்கள் கலந்து கொண்டு, உங்களுக்காகத்தான் இவ்வளவு கம்மியான கட்டணத்தில் இவ்வளோ பெரிய பூஜைகள் ஹோமங்கள் செய்கிறோம். நாங்கள் லட்சார்ச்சனை எல்லாமே, அதாவது பணத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியதில்லை. நம்மளுடைய நேயர்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு மனசு பிரகாரம் செய்கிறோம். அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குரு பகவானுடைய அருள் பெற்று இந்த ஆண்டு முழுவதும் குரு பார்வை பெற்று சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே அந்த தினங்களில், இந்த வார தினங்களில் இந்த 3 ராசி நேயர்களும் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட இறை வழிபாடு மேற்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். பார்ந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 8/11/2021 முதல் 14/11/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பேச்சை குறைக்க வேண்டும். பேச்சினால் பிரச்சனைகள் உண்டாகும். நம்மளுடைய வாய் பேச்சினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் அளவாக பேசணும், அழகாக பேசணும், அருமையாக பேசணும். இந்த மாதிரி பேச்சினால் பிரச்சனைகள், தகப்பனார் மூலமாக பிரச்சனைகள், தகப்பனாருக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, ஹிருதய சம்பந்தமான நோய், அறுவை சிகிச்சை, விபத்து, இந்த மாதிரியில் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வரும். குடும்பத்தில் யாராவது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இருந்தால் சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், நிதி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம், இந்த மாதிரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், வேளாண்மை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, அகழ்வாராய்ச்சி, கட்டிடப் பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே புதிய பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். மருந்து கடை, மருந்து தயாரிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. 3ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் மூலமாக காவல்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கலாம். ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்மீகம், இறை வழிபாடு, இதிலெல்லாம் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த சகோதரிகள், உறவுக்காரர்கள், சகோதரர்கள், பங்காளி வகைராக்கெல்லாம் நமக்கு கூடுதலாக நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்கள். சுய தொழில், உத்தியோகம், சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பு பெற்று வம்சவிருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்கு, தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன ஓட்டுநர், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது.
சில பேருக்கு உடல்நல கோளாறும் ஏற்படலாம் சனி அஞ்சல் இருக்கிறதுனால. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த மாதம். இப்போ இந்த வாரத்திலே 13ஆம் தேதி 13/11/2021 13 சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதாவது மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இவ்வளவு நாளாக நன்மையை செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், வியாதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து உட்கார்றார். இப்போ இன்னும் ஒரு வருட காலத்திற்கு குரு பலனில்லை, திருமணத் தடை, தேவையில்லாத பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லைகள், நோய்களால் தொல்லைகள், கடனால் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்க்க கோடி நன்மையும்பாங்க. குரு திரும்பி பார்க்க வைக்கணும்னா பரிகாரங்கள் பண்ணி அவருக்கு முன்னாடி நம்மளுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்ப ஹோமங்கள் பண்ணிக்கும் பொழுது குரு பகவான் பார்த்து திருப்தி அடைவார். அப்போ இந்த ஒரு வருஷ காலத்துக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனையெல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளால் தாங்கக்கூடிய அளவு சிறு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிறாங்களா, அந்த மாதிரி நமக்கு சிறிய பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் கொடுப்பார். அதனால் கன்னிராசிக்காரர்கள் அவசியம் இந்த குரு பரிகார பூஜையில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல இருக்கீங்க. பரிகாரங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஒன்றும் தொடர்பு கொள்ள வேண்டாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், நட்சத்திரம், ராசி இதை அனுப்பிச்சிட்டு அதிலே கூகுள் பே இருக்குது, அதில் 250 ரூபா ஒரு நபருக்கு ஒரு ராசிக்கு அதை அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜைகள் மூலமாக அந்த நேரத்தில் பூஜை ஹோமங்கள் செய்து லட்சார்த்தனை செய்து உங்களுக்கு பிரசாதங்கள்லாம் அனுப்பி வைக்கப்படும். எனவே அவசியம் தவறாமல் இந்த பரிகாரத்தில் கன்னிராசி நேயர்கள் கலந்து கொள்ளணும். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால யோககாரகன் சிறப்பு. திடீர் யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, லாபம், புகழ் ஏற்படும். வருமான வரித்துறை, வருவாய்த்துறை இதில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உணவகங்கள், சிற்றுண்டி, கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, மளிகை, பால், பழம், புஷ்பம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுது. பொதுவாக கடகராசின்னு எடுத்துட்டால் இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 75% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் உங்களுக்கு பச்சை, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. எனவே பார்வதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.